திருப்பாவை பாசுரம் 16. திருப்பாவை பாசுரம் 6லேருந்து 15 வரை நம்ம பள்ளி எழுச்சி பாடல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆண்டாள் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியரை தன்னோட மற்ற தோழியரோடு அவர்களோட வீட்டு வாயில் முன்னே சென்று எழுப்புகிறாள். இப்போ இந்த பாசுரத்திலிருந்து பகவானையே நேரில் சென்று எழுப்ப போகின்றாள். இது திருப்பள்ளி எழுச்சி. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகன் அப்படின்னா நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது பகவான். ஈரேழு புவனங்களையும் தனக்குள் வைத்திருக்கும் அந்த பகவான், அவனை தான் நம்ம நாயகன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனா இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகன் அப்படிங்கிற அந்த பட்டத்தை நந்தகோபருக்கு கொடுக்கிறாள். இதுக்கு என்ன காரணம்? நந்தகோபர் அவளுக்கு நாயகனாக